விடாமுயற்சி என எந்த நேரத்தில் படத்திற்கு பெயர் வைத்தார்களோ படம் தொடர்பான ஒவ்வொரு அப்டேட்டும் கடும் முயற்சிகளுக்கு பின்பே வெளியாகிறது. 2 வருடங்களுக்கு மேல் ஷூட்டிங்கில் படம் இருந்தாலும் அஜித் ரசிகர்கள் இந்த பொங்கல் நம்மளுக்கு தல பொங்கல் என செம்மையான உற்சாகத்தில் இருந்தனர். ஆனா இந்த பொங்கல் உங்களுக்கு இல்லப்பா, ரொம்ப சாரி என லைகா நிறுவனம் 4 வார்த்தைகளில் அறிக்கை வெளியிட்டு ரசிகர்கள் மட்டுமின்றி அஜித்தையும் அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் லைகாவை தரக்குறைவான வார்த்தைகளால் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். சமீபத்தில் வெளியான சவதிகா பாடலில் தீனா அஜித்தையே மீண்டும் நேரில் பார்த்த உணர்வில் திளைத்த ரசிகர்களுக்கு படம் தள்ளி போனதை கொஞ்சமும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னும் சில அஜித் ரசிகர்கள் வெளிநாட்டிலிருந்து இப்படம் பார்ப்பதற்காக இந்தியாவிற்கு பிளைட் டிக்கெட் எல்லாம் புக் செய்த கொடுமையும் நடந்துள்ளது. இந்நிலையில் படம் தள்ளி போனதற்கான உண்மையான காரணம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்தியாவில் படம் திரைக்கு வரும் அதே நேரத்தில் வெளிநாட்டிலும் ரிலீஸ் ஆக வேண்டுமென்றால் அதற்கு பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றனவாம். வெளிநாடுகளை பொறுத்தவரை 15 நாட்களுக்கு முன்னரே படம் சென்சார் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு வெளிநாடுகளில் நடந்திருப்பதனால் சென்சாருக்கு முன்னர் பேப்பர் ஒர்க்ஸ் சமர்ப்பித்திருக்க வேண்டும் என விதிமுறைகளும் உள்ளதாம். கிறிஸ்துமஸ் தொடங்கி புத்தாண்டு வரை அவர்களுக்கு விடுமுறை காலம் என்பதனால் மேற்கண்ட வேலைகளை லைகாவால் முடிக்க முடியவில்லை. இந்தியாவில் மட்டும் படத்தினை ரிலீஸ் செய்து பெரும் லாபம் பார்க்க முடியாது என்பதால் தான் வேறு வழியின்றி லைகா அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆதிக்கின் குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருந்த அஜித் கடைசி கட்ட படப்பிடிப்பிற்காக விடாமுயற்சிக்கு தேதிகளை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். பொங்கலுக்கு படம் வெளியாக வேண்டும் என்ற காரணத்தால் தான் கடும் காய்ச்சலுக்கு மத்தியிலும் சவதிகா பாடலுக்கு அஜித் நடனம் ஆடியுள்ளார். தற்போது லைகாவின் இந்த அறிவிப்பினால் அஜித் பன்மடங்கு அப்செட்டில் இருப்பதாக தெரிகின்றது. இதற்கு மேல் லைகா நிறுவனத்திற்கு அவர் கால்ஷீட் கிடைக்காது என்னும் அளவுக்கு சரியான திட்டமிடல் இல்லாமல் அந்நிறுவனம் நடந்து கொண்டிருக்கின்றது. லேட்டஸ்ட் தகவலின்படி குடியரசு தினத்தின் விடாமுயற்சி திரைக்கு வரலாம் என்று கூறப்படுகின்றது. இதை உறுதிப்படுத்துவது போல பொங்கல் தினத்தின் படத்தின் ட்ரைலர் மற்றும் ரிலீஸ் தேதியை லைகா அறிவிக்கலாம் என நம்பக தகுந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் முடிச்சுட்டீங்க போங்க என கோபமாக இருந்த அஜித் ரசிகர்கள் தற்போது இருங்க பாய் மோடுக்கு மாறி வருகின்றனர்.